ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினையே நாம் மேம்படுவதாக இந்த காலவேளையில் உங்களை யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஐடலாக இருக்கிறது ஒரு பெரிய ஆபத்து அப்படின்னு நான் சொன்னேன். ஆமாம், நான் மறுபடியும் சொல்கிறேன், ரெஸ்ட் வேறு, ஐடலாக இருக்கிறது வேறு. எல்லாருமே நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். தனியாக நான் போகிறேன், நான் தனியாக உட்காட்றேன், எனக்கு யாரும் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் பிரச்சனை இல்லை. பட் இஃப் யூ ஆர் வீக் இன் சம் பார்ட், இன் சம் ஏரியாஸ் ஆஃப் யுவர் லைஃப், தயவு செஞ்சு தனியாக இருக்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. பிசாசு தேவையில்லாத உங்களை ரொம்ப ஈஸியாக கீழே தள்ளிடுவான். அதனால் ஐடலாக இருக்கிறத தவிர்க்கணும். ஆமாம், we see a man who lived holy in the Bible. His name is Joseph, a man of integrity. உண்மை உள்ள மனுஷன். பாருங்களேன், அந்த மனுஷன் ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது இந்த அம்மா அவனை நோட்டம் பார்த்துனே இருந்துச்சு. He was a well-built, handsome young man. நல்ல வாட்ட சாட்டமான ஆள். She wanted to make a wrong thing with the man, with a teenage boy. Almost 17-18 தான் இருப்பார் அந்த டைமில் அவர். She wanted to do the ungodly thing with Joseph. அப்போது யோசேப்புக்குள்ளே அந்த வயசு பாருங்கள், துடிப்பான ஒரு வயசு, பாவம் செய்கிறதுக்கு நல்ல சான்ஸ். அன்றைக்கி நினச்சிருந்தால் செஞ்சுருக்கலாம். ஏன்னா ஒரு பெரிய ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க பாவம் செய்கிறதுக்குலாம், ஈஸி சான்ஸ் ஆக்சுவலி போய் பாவம் செய்கிறதுக்கு. ஆனால் அந்த மனுஷன் ரொம்ப அழகாக, he never stayed idle. அவன் தனியாக இருக்கிறத விரும்பவே இல்லை. இன்ஃபேக்ட் ஒரு நாள் அந்த அம்மா இவன் தனியாக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவனை பிடிச்சிருச்சு. ஒரு நாள் பிடிச்சி என் கூட வா அப்படின்னு சொல்லும் போது உடனே அவன் பண்ண ரியாக்ஷன் பாருங்களேன். நம்மளாக இருந்திருந்தோம்லாம் எனக்கு தெரில அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும். பட் இந்த வாலிபன் ரொம்ப அழகாக he makes a move. அவனுக்குள்ள தெரியும் தனியாக இருந்தால் நம்ம கீழே விழுந்துருவோம், இன்னும் 2 நிமிஷம் பேசினாலும் இந்த பாவத்தில் நம்ம விழுந்துருவோம் அவனுக்கு நல்லா தெரியும். அதனால தான் he made a decision to run away. My dear church, my dear brother, my dear sister, never stay there. உங்களுக்கு அங்கே பாவம் இருக்குன்னு தெரியுதா, அந்த இடத்துல நீங்கள் நின்னா விழுந்துடுவீங்கன்னு தெரியுதா, உங்கள் 2 பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடல்ட் ஜோக் அடிக்கிறாங்க, அந்த இடத்துல நின்னா விழுந்துருவோம் தெரியுதா, அது அஃபெக்ட் ஆகும் தெரியுதா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேவையில்லாத ஒரு காரியத்தை பார்க்குறாங்க, அங்கே நின்னா நான் கீழே விழுந்துருவேன்னு தெரியுதா, இல்லை தனிமையாக ஏதோ ஒரு ஆஃபீஸில் உங்கள் கொல்லிகோட எங்கேயா தெரிஞ்சோம் அந்த இடத்துக்கு போனால் அது கீழே விழுந்துரும் தெரியுதா, make a decision to move from there. ஜோசப் வாழ்க்கையில் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு காரியம் தான். He made a decision to move out of that place. He ran away. He didn't stand there. ஒருவேளை அங்கே நின்று இருந்திருப்பாருன்னு சொன்னால் விழுந்திருப்பார். பட் he never stayed there. He made a decision. சூப்பர் டிசிஷன் எடுத்தார். இந்த பொல்லாங்கையே தேவனுக்கு விரோதமாக எப்படி செய்வேன் ஒரு பக்கம், அது இன்னொரு பக்கம் நான் நின்னா கீழே விழுந்துடும் அவருக்கு நல்லா தெரியும். அதான் வசனம் சொல்லுது, நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விடாதபடி எச்சரிக்கையாக இருக்கிறேன். நான் நின்றுவேன், நான் பார்த்துருவேன். எனக்கு ஆஃபீஸில் இந்த கொலீக் அந்த அம்மாவோ அந்த ஆளோ உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி டெக்ஸ்ட் அனுப்புகிறாங்கன்னு தெரிஞ்சோம் நீ அவங்க கூட இப்போ காஃபி குடிக்க உட்காந்தனா அது பிரச்சனை. உங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்கள் கூட காலேஜ் படிக்கிறவங்க, ஸ்கூல் படிக்கிறவங்க, ஏதோ உனக்கு தெரியும், உனக்கு அந்த தெரியும்ல, அந்த ஒரு சேஃப் ஜோன் இல்லைன்னு தெரிஞ்சோம் நான் பார்த்துக்கலாம் ஒன்று, அது நம்மளாம் ஸ்ட்ராங்கு, நம்ம ஃபெய்த் என்ன, நம்ம இது என்னன்னு போயிட்டு ஜோசப் he never did that. தப்புன்னு தெரிஞ்சிருச்சு அவருக்கு, அங்கே போனால் விழுந்துருவோன்னு தெரியும். he made a decision to move out of that place. My dear brother, my dear sister, ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இது ஆவியானவர் எனக்கும் சேர்த்து உங்களுக்கும் சேர்த்து பேசுகிறார். நம்ம நிற்கிறோன்னு சொல்லி நான் நின்றுவேன் அப்படின்னு நினச்சோனாலும் கீழே வந்துடும். பெட்டர் ஆண்ட்ரஸ் நெவர் ஸ்டே ஐடில், மூவ் அவுட் ஆஃப் தட் பிளேஸ். எங்கேயா உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, எங்கள் ஆண்ட்ரஸ் சிலரோடு பேசி கொண்டிருக்கிறார், அங்கே நிற்காதீங்க. அங்கே நின்று ஆபத்துன்னு தெரியும். இப்போது அங்கே நிற்காமல் ஓடிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போது ஆண்டவர் இந்த காலவெளியில், ஆண்டவரே நான் மறுபடியும் அங்கே போகாதபடி எனக்கு கிருபை தாங்க ஆண்டவர்னு சொன்னீங்கன்னா உங்களை ரொம்ப அழகாக நடத்துவேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் when that office colleague calls you for a coffee or இங்கே வாங்க சும்மா லெட்ஸ் மீட் அப், லெட்ஸ் கேட்ச் அப். ஏன்னா இப்போ ஐடியில் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குல்ல, உங்கள் இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் வருது, ஏய் சென்ட் யூர் ஃபோன் நம்பர், ஏய் யூ லுக் ஹேண்ட்ஸம், ஏ யூ லுக் வெரி பியூட்டிஃபுல், அந்த மாதிரிலாம் டெக்ஸ்ட் வரும்போது just be careful.
because you are washed by the pure blood of Jesus Christ. You are not an ordinary person. You are a co-laborer in the kingdom of God. உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் ரொம்ப பெருசு. அற்பமான அசிங்கத்தில் போய் விழாதபடிக்கு மேக் அ மூவ், மேக் அ டிசிஷன். ஜஸ்ட் ரன் அவுட் ஃப்ரம் தட் பிளேஸ் as Joseph did. அதனால தான் யோசேப்புக்கு தரிசனத்தை கர்த்தர் தந்து அவனை உயர்த்தினார். யோசேப்பு அங்கே நிற்கலை, நான் கொன்றுவேன், நான் பார்த்துருவேன் அப்படிலாம் நிற்கலை. he made a move. ஆகவே டிசைட் பண்ணுங்கள், ரன் அவுட் ஆஃப் தட் பிளேஸ். இப்போ ஒரு வேளை மாட்டிகிட்ருக்கிறீங்கன்னா, யூ ஸ்டில் ஹேவ் அ சான்ஸ். ஜஸ்ட் ரன் அவுட். Be faithful to your family. Be faithful to your parents. Be faithful to your husband, wife. And moreover, be faithful to the God who has called you. ஆசீர்வாதமாக இருப்பீங்க. கர்த்தர் தாமே எல்லாரும் ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.